வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் 19,650 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முதல் கட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த விமான நிலையம் முன்னேறிய இந்தியாவின் பிரதிபலிப்பு என்று அவர் கூறினார். 12,200 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள 3ஆம் கட்ட மும்பை மெட்ரோ ரயில் பாதையையும் விழாவின் போது பிரதமர் திறந்து வைத்தார். நாளை மும்பையில் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளின் முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்கிறார். ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌதரி கூறியுள்ளார். அனைவருக்குமான சமூக மேம்பாட்டில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு என்பது குறித்த நிதி ஆயோக் அறிக்கையை இன்று புதுடெல்லியில் அவர் வெளியிட்டார். புதுச்சேரியில் செயல்படும் தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கூரியர் சேவை நிறுவனங்கள் மோட்டார் வாகன தொழிலாளர் நல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. உலகக்கோப்பைக்கான ஐசிசி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று கொழும்பில் நடைபெறும் போட்டியில் 222 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் பாகிஸ்தான் அணி சற்று முன் வரை 10.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்திருந்தது. வேதியியல் துறையில் 2025ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு ஜப்பானைச் சேர்ந்த சுசுமு கிட்டாகாவா, ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ரிச்சார்டு ராப்சன், அமெரிக்காவைச் சேர்ந்த ஒமர் யாகி ஆகிய 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலோகங்களையும் கார்பன் அடிப்படையிலான மூலக்கூறுகளையும் கலந்து நச்சு வாயுக்களை ஈர்க்க வல்ல நுண்துளை பொருட்களை உருவாக்கியதற்காக இவர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.